பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தாவீதை போல இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய செயல்களில் எத்தனை செயல்கள் தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது, எத்தனை செயல்கள் தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறது, சற்று ஆராய்ந்து பார்க்கலாமே. தேவனிடத்திலே என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் தேவனே அதை சரி செய்யவும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது, சோதித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயம் குற்றமற்றதாய், மாசற்றதாய், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாததாய் காணப்படுமானால் நாம் தான் அவருக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகை. அன்பானவர்களே, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது ஜெபித்ததை போல நாங்களும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுவீராக, எங்களை சோதித்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுவீராக. தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலேயும் ஒரு கற்புள்ள கன்னிகையாய், கரைதிரையற்றவர்களாய், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் வாழுகிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை துக்கப்படுத்தின காரியங்களை தேவரீர் எங்களுக்கு தயவாய் மன்னிப்பீராக. இனி வருகிற நாட்களிலே எங்களுடைய எல்லாவற்றின் மூலமாகவும் உம்மை சந்தோஷப்படுத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.